அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் அடிக்கடி பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கா? அதாவது கைக்கும் பத்தாம வாய்க்கும் பத்தாம பணம் பற்றாக்குறையே இருக்கிறது. அதே போல் யாருக்கிட்டையாவது அடிக்கடி பணத்தை கொடுத்து ஏமாறுறது. அதே போல் உங்களுக்கு வரவேண்டிய பணமே தாமதமாக கிடைக்கிறது. அதாவது அடிக்கடி இப்போ நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் கடன் சொல்லி பொருட்கள் வாங்கிட்டு போயிட்டு தராமல் அப்படி தள்ளி போயிட்டுருக்கிறது. இந்த மாதிரி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய பரிகாரம் குறித்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நாளைய நாளில் செய்யும்போது கைமேல் பலன் அப்படிங்கிறது நிச்சயம். நாளை நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 24ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் 11ஆம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான வளர்பிறை அஷ்டமி திதியானது இருக்குதுங்க. மாதந்தோறும் 2 அஷ்டமி திதி வரும், வளர்பிறை தேய்பிறை அப்படின்ட்டு. இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் நம்ம ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்னு சொல்லக்கூடிய ஐஸ்வரேஸ்வரர் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். அதே போல் தேய்பிறை அஷ்டமி நாளில் கஷ்டங்கள் தீர்வதற்கு காலபைரவர் வழிபாடு செய்கிறதுங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். மேலும் தேய்பிறை அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் ராகு காலத்தில் தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை இருக்கும். ஆனால் வளர்பிறை அஷ்டமிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நிபந்தனையுமே கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் தாராளமாக வழிபாடு செய்யலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த முறை நமக்கு இந்த வளர்பிறை அஷ்டமி வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்குது. பொதுவாக இந்த அஷ்டமி திதி அஷ்டலட்சுமி வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். ஸோ இங்கே நமக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பொருத்தமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேதி 24, இதனுடைய கூட்டுத்தொகை 6, இது சுக்கிரனுக்கு உரியது. வெள்ளிக்கிழமை நாளில் இந்த 6 சேர்க்கை வரதும் சிறப்பு. இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அவரையே தரிசனம் செய்யலாம். அதே போல் வீட்டில் சிவபெருமான் படம் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நான் உங்களுக்கு முன்பு ஒரு பதிவில் ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் படம் மட்டும் நீங்கள் ஒன்று வாங்கி வீட்டில் வைங்க. இப்படி வச்சிங்கன்னாவே உங்களுக்கு படம் சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பேங்க. அச்சய திதிக்கோ இல்லை தமிழ் புத்தாண்டுக்கோ போட்டிருந்தேன் நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் படம் வாங்கி வச்சுருந்தீங்கும் போது அந்த படத்தை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க. கிடைத்த வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக, ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக, ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறையோ அல்லது 108 முறையோ சொல்கிறது சிறப்பு. இல்லைனா ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக, ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக, ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தையாவது நீங்கள் சொல்கிறதுங்கிறது சிறப்பு. நாளைய நாள் முழுமையுமே பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த வழிபாட்டை கோவில்லையும் செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம். சரி, இப்போ இந்த நாளில் செய்யக்கூடிய பணவரவுக்கான பரிகாரம் குறித்து பார்த்தரலாம். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிற பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். நான் உங்களுக்கு இதில் 2 மெத்தடு சொல்லித்தரேன். 2ல் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தரலாம். முதல் மெத்தடு, நமக்கு ஒரு துணி தேவைப்படுது. காட்டன் துணியோ அல்லது பட்டு துணியோ ஏதாவது ஒரு துணி வெள்ளை நிறத்தில் எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை நிறம் அதிகப்படியான பணவரவை நமக்கு கொடுக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு உரிய ஒரு நிறம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சதுர வடிவில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நம்ம போடணும். இந்த கல்லுப்பு சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது எடுத்துக்கக்கூடாது. புதுசாக வெள்ளிக்கிழமை நாள்னா கல்லுப்பு வாங்குவீங்க இல்லையா, அதிலிருந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி 2 பாக்கெட் வாங்கினீங்கன்னா 1 பூஜை அறையில் வச்சுருங்கன்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி யாராவது வச்சுருந்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் கல்லுப்பு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம அதை அசைவம் செய்கிறதுக்கெல்லாம் அந்த உப்பு பயன்படுத்தி இருப்போம் இல்லையா, அதனால் சமையலறையில் இருக்கிறத எடுக்க வேணாம். புதுசாக ஒரு பாக்கெட் இருந்தால் அதிலேருந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா பூஜை அறையில் உப்பு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. நல்ல வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சு அந்த துணியில் நீங்கள் அந்த கல்லுப்பை போடுங்க.
அடுத்து எண்ணி 8 மிளகு வந்து எடுங்க. 8ங்கிற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அஷ்டமி திதி நாளில் 8 மிளகை பயன்படுத்துறது சிறப்பு. மேலும் கால பைரவராக இருந்தாலும் சரி, ஸ்வர்ணாகர்ஷண பைரவராக இருந்தாலும் சரி, அஷ்டமி திதி நாளில் மிளகு வச்சு நம்ம பரிகாரம் செய்யும்போது மனம் குளிர்ந்து நம்மளுடைய கஷ்டங்களை வந்து போக்குவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டு இல்லை, வீட்டில் இருக்கிறதையே வந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மிளகையாக பொறுமையாக வந்துட்டு நீங்கள் அந்த கல்லுப்பு மேலே வந்துட்டு வைங்க. அடுத்தது 1 ரூபாய் காசு ஒன்றே ஒன்று வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு வச்சுருங்க. இவ்வளவே தான், 3 பொருள் தான். என்னென்ன? கல்லுப்பு, மிளகு, 1 ரூபாய் காசு. இப்போ இதை 3ஐயும் சேர்த்தாச்சு இல்லையா? இந்த ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு முடிச்சியை சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் வச்சு ஒரு நிமிஷம் மனதார வந்துட்டு வேண்டிக்கிட்டு, அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நிலைவாசல் படிக்கு வெளியில், அதாவது நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே அந்த நிலைவாசல் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே அந்த செவுரு இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு ஆணி அடித்து நீங்கள் உள்ளே போக வர உங்கள் தலையில் மோதாத மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இதை வந்துட்டு கட்டி வச்சுருங்க. இது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு துஷ்ட சக்திகளையும் நெருங்க விடாது. மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய அந்த திருஷ்டிகள், தரித்திர நிலை, வறுமை நிலை எல்லாத்தையுமே வந்துட்டு நீக்கிடும். இது ஆனால் வெளியில் தான் வந்துட்டு நம்ம கட்டணும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஆணி அடிக்க முடியாதுன்னா அந்த ஹூக்கெல்லாம் கூட இருக்குது, ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும், அதே ஓரளவுக்கு வெயிட் வந்து தாங்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டி வச்சு அதில் வந்துட்டு அந்த முடிச்சியை மாட்டி வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முடியல, அது மாதிரி வசதி படலை அப்படிங்கும்போது காலியான மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா தூய்மைப்படுத்திக்கோங்க. உள்ளே வந்துட்டு நல்லா மஞ்சளையும் தண்ணீரையுமோ அல்லது மஞ்சளையும் பன்னீரையுமோ கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி உள்புறம் வெளிப்புறம் 2 புறமுமே வந்து பூசி விட்டுருங்க. அடுத்தது அந்த என்னுடைய கார்னரில் 3ங்கிற எண்ணிக்கையில் அந்த மஞ்சளாலேயே பொட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே குங்குமமும் வச்சுக்கோங்க. இப்போ இதில் அந்த விளக்குக்கு கொள்ளளவுக்கு பிடிக்கிற மாதிரி கல்லுப்பு எடுத்து அந்த போட்டுருங்க. கூடவே இந்த 8 மிளகையும் போட்டுருங்க. 1 ரூபாய் காசையும் வந்து வச்சுருங்க. இப்போ இந்த 1 ரூபாய் காசை நீங்கள் அந்த உப்புக்குள்ளார மறைச்ச மாதிரி வந்து வைங்க. வெளியில் பளிச்சுன்னு தெரியாமல் உப்புக்குள்ளே புதஞ்சிருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் மறைச்சி வச்சு மேலே உப்பு போட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கு மேலே கூட 8 மிளகு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து வைக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு வெளியில் வைக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே வைங்க. ஒரு வேளை அங்கே வச்சா யாராவது எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நிலைவாசல் படிக்கு உள்ளேயே கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த கதவு ஓரமாக போய் ஒதுங்க பாருங்கள், அந்த இடத்துல கூட நீங்கள் சேஃபாக வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. இப்படி நம்ம கட்டி வச்ச அந்த மூட்டையாகட்டும், இந்த அகல் விளக்காகட்டும் எத்தனை நாள் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த வளர்பிறை அஷ்டமிக்கு வச்சிங்கும் போது அடுத்த வளர்பிறை அஷ்டமி வரைக்குமே இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த வளர்பிறை அஷ்டமி நாளில் இந்த காசு நீங்கள் கோவிலில் உண்டியலில் போடுறதுக்கோ, தான தர்மங்கள் செய்கிறதுக்கோ, மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். இந்த கல்லுப்பையும் மிளகையும் நீங்கள் அப்படியே வாஷ்பேசன் சிங்கில் தண்ணீர் திருவிட்டு அப்படியே நீங்கள் இதை வந்துட்டு கொட்டி விட்டுடலாம். அந்த துணியை நீங்கள் மறுபடியும் பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த விளக்கையும் நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இதை மட்டும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி நாளில், அதுவும் வெள்ளியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அஷ்டமி நாளில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பண கஷ்டம் தலைதெறிக்க ஓடும், பல மடங்கு வருமானம் வந்து பெருகும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.